41 பேரை பலி கொண்ட பெருந்துயரம் நடந்து 10 நாட்களாகியும் தற்போது வரை தாவேக தலைவர் விஜய் கரூர் செல்லவில்லை. கரூர் செல்வது தொடர்பாக தொடர்ந்து 10 நாட்களாக ஆலோசனை மட்டுமே நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக 2-3 நாட்களுக்கு பிறகுதான் அவர் வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதிலும் வருத்தமோ எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துக்காத நிலையில தற்போது 10 நாட்கள் ஆகியும் இப்போ வரைக்கும் அவர் கரூர் செல்லவில்லை. தொடர்ந்து ஆலோசனை தான் நடந்து வருகிறது. தாவேக வட்டாரத்துல என்ன சொல்லப்படுகிறது இது தொடர்பா முழு விவரம்? அகிலா வணக்கம். கடந்த 8 நாட்களுக்கு 9 நாட்களுக்கு முன்பு கரூரிலே நடைபெற்ற அந்த பெருந்துயரத்திலிருந்து இன்னும் தமிழ்நாடு மீண்டு வரவில்லை. இன்னும் அந்த சோகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில அந்த சம்பவத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர் இன்னும் கரூருக்கு செல்லவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்று நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் சொல்லவில்லை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக தற்போது கிடைக்கின்றது. காரணம், 41 பேர் இந்த விபத்திலே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 9 குழந்தைகள், பெண்கள் என பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், மத்திய அரசை சார்ந்த அமைச்சர்கள் என பல குழுவினர் சென்று பார்த்துவிட்டனர். ஆனால் இன்னும் சம்பந்தப்பட்ட கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளோ அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் யாரும் சென்று பார்க்கவில்லை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. அவர்கள் தரப்பில் விசாரிக்கும் போது தொடர்ந்து ஆலோசனை செய்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு சம்பந்தமாக சட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும், காரணம் இந்த நேரத்தில் விஜய் அங்கு சென்றால் அது தேவையற்ற பரபரப்பை கூட்டும், மேலும் அங்கு மக்கள் கூடிவிட்டால் அது பெரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் காவல்துறை அனுமதி பெற்று செல்ல இருக்கிறோம் என்று முதலிலே சொல்லி வந்தார்கள். ஆனால் தற்போது வரை நீதிமன்றத்தை அணுகி அதற்கான அனுமதி கேட்டதாக கூட தெரியவில்லை. தொடர்ந்து முன்ஜாமீன் பெறுவது சம்பந்தமாகத்தான் வழக்கு சென்று கொண்டிருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்திப்பதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் விஜய் தரப்பிலிருந்து இதுவரை எடுத்ததாக வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை. தொடர்ந்து எதற்காக இந்த தயக்கம், எதனால் அவர்கள் தயங்கி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. ஆனால் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழலில் தற்போது அங்கு சென்றால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தினாலே தொடர்ந்து தாமதம் செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் சொந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சட்ட விதிமுறைகளையும் அவர் அனுமதியையும் பெற்று நேரில் சென்று பார்த்திருப்பதுதானே நியாயம். கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடந்து விட்டது. இந்த 10 நாட்கள் ஆகிய பின்னரும் அவர் நேரில் செல்லவில்லை என்பது ஒரு பேரதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது.